சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செல்லும் பாதைக்கு வெடிகுண்ட மிரட்டல் விடுத்த நபர் தென்காசியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள். சென்னையில் இன்று பல்வேறு இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் என்பது வந்திருந்தது. குறிப்பாக முதல்வர் செல்லக்கூடிய பாதை, அதே போல அமைச்சர் சேகர் பாபுடைய இல்லத்திற்கு, மேலும் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்திற்கு, மேலும் எழிலக வளாகத்திற்கு ஆகிய 4 இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் என்பது காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்திருந்தது. எழிலக வளாகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் பாலாஜி என்பவரை அண்ணாசதுக்கம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக முதல்வர் செல்லும் சாலை, அதே போல நுங்கம்பாக்கம் ரயில் நிலையம், அமைச்சர் சேகர் பாபுடைய வீடு ஆகிய இடங்களுக்கு தனித்தனியாக வெடிகுண்டு மிரட்டல் என்பது வந்திருந்தது. இதில் முதல்வர் செல்லும் பாதைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் தற்போது கைதாகி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அவர் பேசிய பகுதி தென்காசியிலிருந்து பேசியது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் தென்காசி போலீசாருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த நபரை போலீசார் கைது செய்தார்கள். கைது செய்து விசாரித்த போது அவர் முத்துச்செல்வன் என்பது தெரிய வந்திருக்கிறது. தென்காசியை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக நுங்கம்பாக்கம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் நேரடியாக அங்கு விரைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் முத்துச்செல்வனுடைய பின்னணி குறித்து இதுவரை தெரியவில்லை. போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.